தேனி மாவட்டத்தில் கேரள எல்லையான போட்டிமெட்டு பகுதியில் கடும் பனிமூட்டம் காரணமாக சாலையில் காற்றுத்திறன் குறைந்ததால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி இயக்கப்படுகின்றன. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜய்சங்கர். விஜய்சங்கர், வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரிலிருந்து மூணாறு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ளது போடிமெட்டு மலை கிராமம். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4800 அடி உயரமும் 17 ஆபத்தான கொண்டை வீசு வலைகளும் கொண்ட இந்த மலைச்சாலை கேரளாவிற்கு, குறிப்பாக மூணாறுக்கு செல்லும் முக்கிய மலைச்சாலையாகும். நாள்தோறும் தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கும், கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கும் பேருந்துகள் உட்பட ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த மலைச்சாலையில் சென்று வந்து கொண்டுள்ளது. குறிப்பாக கேரளாவில் உள்ள தேயிலை தோட்டம் மற்றும் ஏலத்தோட்டத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான வாகனங்களில் சென்று வந்துள்ளனர். காய்கறி மற்றும் பால் வாகனங்கள் தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு இப்போதுதான் அதிகமாக சென்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக போடிமெட்டு மலைச்சாலையில் கடுமையான பனிமூட்டம் நிலவி வருகிறது. இன்று காலையிலிருந்து பரவலான சாரல் மழை பெய்து வரும் நிலையில் வழக்கத்தை விட அதிகமான பனிமூட்டம் நிலவி வருகிறது. இதனால் இப்பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. எதிரே ஒரு நபர்கள் கூட தெரியாத வகையில் பனிமூட்டம் திகழ்வதால் இப்பகுதியில் கடுமையான பனிமூட்டம் திகழ்வதுடன் கடும் காற்றும் குளிரும் வீசி வருகிறது. முகப்பு விளக்குகளை எரியவிட்டாலும் கூட எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு கடுமையான பனிமூட்டம் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகின்றனர். எனவே இப்பகுதியில் கூலி தொழிலாளர்கள் அன்றாட வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டுள்ளது. எதிரே ஒரு நபர் கூட தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் நிகழ்வதால் சாரல் மழையில் பெய்து வருவதால் இப்பகுதியில் வாகனங்களை முகப்பு விளக்கு எரியப்பட்டபடி ஒளிப்பான்களை பயன்படுத்தி செல்ல வேண்டும் என்று இப்பகுதியில் உள்ள காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி விஜய்சங்கர்.